குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேஷராசிக்கு இன்று புதிய சிந்தனைகள் மேலோங்கும். கவிதை எழுதுபவர்களுக்கு புதிய கவிதை படைப்புகள் உருவாக வாய்ப்புண்டு. அவர்களோட சிந்தனைகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். பேச்சை மூலதனமாக வைத்து பிழைப்பவர்களுக்கு இன்று நல்ல ஆதாயம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண ஆலோசனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ரிஷபராசிக்கு இன்று பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். புதனின் அமைப்பால் நல்ல சாதகமான ஒரு பேச்சை இன்று அவர்களுக்கு ஏற்படுத்தும். அரசாங்கத் துறையிலும் ஒரு சிலரது பேச்சாற்றல் அவர்களது திறமையை உயர்த்த வாய்ப்புண்டு. கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். மிதுன ராசிக்கு சந்திரனின் அமைப்பால் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். அதே சமயம் ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு மன உருக்கம் கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணம் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா மற்றும் குலதெய்வ வழிபாட்டுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கடகராசிக்கு இன்று காதல் மலரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு இன்று இன்பகரமான நாளாக அமையும். ஒரு சிலருக்கு தன்னுடைய காதல் திருமணத்தின் அடிகோல் வகிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சிம்மராசிக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கைகூடக்கூடிய நாள். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அரசியலில் ஒரு சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கு வெற்றி இலக்கை அடையக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக அடிக்கோலாக அமைய வாய்ப்புண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாள். கன்னிராசிக்கு செவ்வாயின் ஆதிக்கத்தால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நாளாக அமையும். ஒரு சிலருக்கு புதிய முயற்சிக்கு நல்ல சாதகமான பலனை தரும். வெளிநாடு பிரயாணம் ஒரு சிலருக்கு முன்னேற்றத்தை தரும். பிள்ளைகள் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நாளாக அமையும். துளாராசிக்கு இன்று சிந்தனையும் செயலும் சிறப்பாக அமையும். ஒரு சிலருக்கு ஆழமான சில விஷயங்கள் தோன்றலாம். புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாடு தோழர்கள் மூலமாக நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு. ஒரு சில நண்பர்கள் பணம் கொடுத்து உதவுவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கும் நண்பர்கள் மூலமாக இன்று வேலை வாய்ப்புகள், குறிப்பாக மொபைல் சர்வீஸ் அல்லது டெலிகாலிங் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைய வாய்ப்புண்டு. ரிச்சிக ராசிக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே அன்பு ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாள். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இன்று தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு டிராவல், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் டிராவல் கைடு இது போன்ற துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் அமைவதற்கு வாய்ப்புண்டு. தனுராசிக்கு இன்று வேலையில் நல்ல வெற்றியும் சொந்த தொழில் நல்ல முன்னேற்றமும் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஒற்றுமை மேலோங்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். மகர ராசிக்கு இந்த முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இவர்களுடைய ஒழுக்கம் இவர்களுக்கு நல்ல பலனை தரும். சிலர் ஆலய வழிபாட்டிற்கு நேரத்தை செலவு செய்வார்கள். அதே போல் ஆலயத்தின் சம்பந்தப்பட்ட சேவைகளில் இருக்கக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் புரோகிதர்கள் மற்றும் பண்டிதர்களுக்கு இன்று நல்ல பண வரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கும்பராசியினருக்கு இன்று புதிய எண்ணங்களும் யோசனைகளும் தோன்றக்கூடிய நாள். அவர்களுடைய யோசனை மூலமாக புதிய சாதனைகளை படைப்பார்கள். அதே சமயத்தில் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளும் அதற்கான சில விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மீனராசிக்கு இன்று ஆன்மீக சிந்தனைகள் வலுப்பெறும். ஒரு சிலருக்கு ஆலய வழிபாட்டிற்காக நேரத்தை ஒதுக்குவார்கள். ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டிற்காக புதிய முயற்சி எடுப்பார்கள். பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாள் சந்திக்காத நபர்களை இன்று சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். வேலையில்லாதவர்களுக்கு புதிய செய்தி நண்பர்கள் மூலமாக கிடைக்கும்.